நமஸ்காரம். வெல்கம் டு ஸ்ரீ சக்கரம் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் உங்களுக்காக நீதி கேட்க ஈசனே வருவார் தெரிந்து கொள்ள வாங்கோ வீடியோக்குள்ளே போகலாம். ஆட்சியில் உள்ளவர்கள் பதவியை தவறாக பயன்படுத்தினாலோ லஞ்சம் வாங்கினாலோ அவர்களுக்கு தண்டனை நிச்சயம். இந்த கோரிக்கையை நிறைவேற்றுபவராக நாகப்பட்டினம் மாவட்டம் திருப்பரியலூர் வீரட்டேஸ்வரர் இருக்கிறார். தக்ஷ பிரஜாபதியின் மகளான தாக்ஷாயினியை திருமணம் செய்தார் சிவன். உலகை ஆட்சி செய்யும் சிவனுக்கு மாமனார் என ஆணவம் கொண்டார் தக்ஷன். கைலாயத்தில் சிவனை தரிசிக்க வருபவர்கள் நந்தியின் அனுமதி பெற வேண்டும். ஆனால் அனுமதி பெறாமல் நுழைந்தார் தக்ஷன். விதியை மீறியதால் சிவன் அவரை புறக்கணித்தார். இதற்கு பழிவாங்க மருமகனை அழைக்காமல் யாகம் ஒன்றை நடத்தினார். அதை தடுக்க வீரபத்ரரை அனுப்பியதோடு தக்ஷன் வகித்த பிரஜாபதி எனும் பதவியை பறித்தார் சிவன். பதவியை தவறாக பயன்படுத்தினால் அதிகாரத்தை இழக்க நேரிடும். இந்த வரலாறு நடந்த இடம் திருப்பரியலூர். வீரச் செயல் நிகழ்த்தியதால் வீரட்டேஸ்வரர் என சிவனை அழைக்கின்றனர். பின்னர் தவறை உணர்ந்த தக்ஷன் சரணடைந்ததால் சுவாமிக்கு தக்ஷபுரீஸ்வரர் என்றும் பெயருண்டு. அம்மனின் திருநாமம் பாலாம்பிகா. நவக்கிரகங்களில் சூரிய பகவானுக்கு சன்னதி உள்ளது. கார்த்திகை மாதம் கடைசி ஞாயிறன்று வீதி உலாவும் கிரகதோஷம் போக்கும் சிவ பூஜையும் நடக்கும். இங்கு ஆட்சியில் உள்ளவர்கள் பதவியை தவறாக பயன்படுத்தினாலோ லஞ்சம் வாங்கினாலோ அவர்களால் பாதிக்கப்பட்டவர்கள் இங்கு முறையிட்டால் தவறு செய்தவர்களுக்கு தண்டனை நிச்சயம். எனவே பக்தர்கள் வீரட்டேஸ்வரரை தொழுது தங்களுக்கான நீதியை பெற்று பெரும் பலன் பெற வேண்டுகிறேன். இந்த தகவல் தங்களுக்கு பிடித்திருந்தால் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.